வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எக்ஸ்டீரியர் வால் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வருது. இந்த லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து லீக்கேஜ் வருதுங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வால் பழைய இது போட்டதெல்லாம் டைல்ஸ் விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கி பேப்பர் கணத்துக்கு தான் போட்டியிருப்பாங்க. அதனால வர லீக்கேஜ் தான் இந்த லீக்கேஜ். இப்போ பார்க்குற லீக்கேஜ் அடுத்தது நம்ம உள்ளே பார்க்குறோம். உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைடு வாலில் லீக்கேஜ் வருது பாருங்கள். இந்த லீக்கேஜ் எதனால் வருதுன்னா, சைடு பாருங்கள், டைல்ஸ் பாருங்கள், ஃப்ளோரிங்கில் எவ்வளோ நெருக்கமாக ஒட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எப்பாக்சி எல்லாம் போட கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் போர்டு தான். அந்த ஜாயின் போர்டு பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒட்டி பேப்பர் கணத்துக்கு தான் ஒட்டுவாங்க. இது பாருங்கள் பழைய பாத்ரூம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆன பாத்ரூம். இந்த பாத்ரூம் பாருங்கள் எப்படி இப்போ எப்பாக்சி டைல்ஸ் ஒட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கேப்பில் தான் தண்ணி இறங்கி அந்த பின்னாடி எக்ஸ்டீரியர் வாலில் லீக்கேஜ் வருது. இந்த லீக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நெருக்கி ஒட்டி இருக்கிற அந்த கேப்பில் பேஸ்ட் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அதனால இந்த கேப்பில் தண்ணி இறங்கி தான் நமக்கு அந்த பின்னாடி கீழே ஃப்ளோரிங்கில் தண்ணி நின்று அந்த லீக்கேஜ் வெளியில் வர்றது. இது பாருங்கள் எப்படி எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்காங்கன்னு எல்லாமே பாருங்கள். அந்த கேப்பில் தான் தண்ணி இறங்குறது. நெருக்கமாக ஒட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. இந்த பைப் லைனும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த லீக்கேஜ் வருது. நம்ம இப்போ என்ன அடுத்தது பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பைப் லைனை உடச்சி எடுத்துக்கிட்டு இந்த பாத்ரூமு கட் பண்ணி எல்லாமே எப்பாக்சி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் கட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிஷின் போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். எந்த அளவு கட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 3 mm வரைக்கும் கட் பண்ணி நம்ம எப்பாக்சி அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் மறுபடியும் லீக்கேஜே வராது. பாருங்கள் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே கட் பண்ணி ஒவ்வொரு பாத்ரூமு கார்னரு எல்லாமே கட் பண்ணிடுவோம். டோட்டலாக கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் பாத்ரூம் எக்ஸ்டீரியர் வேஸ்ட் தண்ணி போகுது பார்த்தீங்களா, அதையும் ஜலதாரை உடச்சி 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இறக்கி வைப்போம். அப்போ எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த பைப்பில் தான் இறங்கணும் தண்ணி. அதுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோங்களா. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த பைப் லைனை இறக்கி வச்சுருக்கிறோம். 1 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கோம். இது இறக்கி வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எப்பாக்சி ஃபைனலாக அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்பாக்சி அப்ளை பண்ணிட்டோம். எப்பாக்சி அப்ளை பண்ணி தொடச்சிட்டோம். எப்பாக்சி அப்ளை பண்ணி தொடச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் கார்னர் எல்லாமே எதுவுமே லீக்கேஜாக வருது பாருங்கள். மூளை கார்னரு எல்லாமே எப்பாக்சி வச்சுருப்போம். இப்போ எவ்வளோ தண்ணி வந்தாலும் இதில் நிற்குமே தவிர கீழே இறங்காது. இந்த கீழே இறங்குற தண்ணி தான் நமக்கு மதர் காங்கிரீட்டை பாதித்து சைடு வாலில் செங்கல் வாலில் ஓதை ஏறி வரது. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாமே எப்பாக்சி அப்ளை பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குன்னு. இந்த பைப் லைன் எல்லாம் பாருங்கள் எப்படி பேக் பண்ணியிருக்கிறோம். அவுட்லைன் பைப் தண்ணி போகிறதெல்லாம், இந்த குளிக்கிற தண்ணி வேஸ்ட் தண்ணி போகிறதெல்லாம் பாருங்கள். அந்த கேப்பில் எல்லாம் கூட தண்ணி போகும். தண்ணி போகிறதுனால நமக்கு கீழே எல்லாம் வரும். இப்போ எல்லாமே பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. இது பழைய பாத்ரூமில் எல்லா பாத்ரூம்லையும் வரது தான். பழைய பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நெருக்கி டைல்ஸ் ஒட்டியிருக்கிறது எல்லாத்துலேயும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள் மொத்தம் 3 பாத்ரூம் பண்ணியிருக்கோம். இது ஒரு பாத்ரூம், நெக்ஸ்ட் ஒரு பாத்ரூம், இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்ரூம் பண்ண போகிறோம். எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். இது எல்லா வீட்டுக்கும் பண்ணலாம். பழைய வீட்டுக்குள்ள எல்லாத்துலேயுமே டைல்ஸ் நெருக்கி ஒட்டிக்கிற எல்லா பாத்ரூமும் பண்ணணும்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும்.